வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிறகடிக்க ஆசை இன்னைக்கு எபிசோடில் ரோகிணி அந்த ஃபைனான்ஷியர் வீட்டில் வச்சு மீனாவை பார்த்த விஷயத்த வீட்டில் போட்டு கொடுத்துட்றாங்க. கார் உன்ட்ட இல்லையா, இத்தனை நாளாக வேலைக்கு போகிறேன்னு பொய் சொல்லிட்டு தான் இருந்தியா அப்படின்னு மனோஜ் கேட்குறாரு. மனோஜை பற்றின உண்மை தெரியாமல் இப்போ மனோஜுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க ரோகிணி. அவருக்கு பிடிக்காத வேலைன்னாலும் அவர் ரெகுலராக வேலைக்கு போய்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி. விஜயா அவங்க பங்குக்கு முத்துவை திட்டுறாங்க. இத்தனை நாளாக நீ உன் மனசில் பட்டதை தான் பேசிகிட்டு இருக்கேன்னு நினச்சிட்டு இருந்தேன், இவன் உனக்கு பொய் சொல்லவும் கற்றுக் கொடுத்துட்டாளா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதம் உன் பொண்டாட்டிக்கும் உனக்கும் அப்போ நீ பணம் கொடுக்க மாட்டேன், ரோகிணி தான் சம்பாதிச்சு கொடுக்கணும் போல அப்படின்னு சொல்கிறாங்க. பேசாமல் நீ பாரில் போய் வேலைக்கு சேர்ந்துருடா, அதுதான்டா உனக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு மனோஜுமே அவர் பங்குக்கு பேசுகிறாரு. கேட்ட உடனே மீனாவுக்கு கோபம் வந்துடுது. அவர் ஒன்றும் வேலைக்கு போகாமல் இல்லை, அப்பார்ட்மெண்ட்டில் கார் துடைக்கிற வேலைக்கு போய்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு சொல்கிறாங்க. காலையில் அவர் கார் துடைக்கிறத நான் பார்த்தேன் மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருத்தரோட மொபைல் ஃபோன் காணும் அப்படின்னு இவர் மேலே பழி போட்டு பேசினாங்க. அப்போ இவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு நின்னார்னு நான் கண்ணால் பார்த்தேன், அதனால தான் அந்த ஃபைனான்ஷியரை பார்த்து காரை கொடுக்க சொல்லி போய் கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் வீட்டுக்கு எவ்வளோ பணம் கொடுக்கணுமோ அதை சம்பாதிச்சு கண்டிப்பாக இவர் கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. ரூம்குள்ளே போனதும் முத்துவும் மீனாட்ட சண்டை போடுறாரு. நீ யாரை கேட்ட அந்த ஃபினான்ஷியரை பார்க்கறதுக்காக போனேன் அப்படின்னு கேட்குறாரு. அப்பாட்ட பத்திரத்தை கொடுத்தேன்ற விஷயத்த நீ ஏன்ட்டையாவது சொல்லியிருக்கலாம், அது சொல்லாததுனால தான் எனக்கு இருந்த காரும் போச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அவரை பார்த்து நீங்கள் மன்னிப்பு கேட்டால் கண்டிப்பாக அவர் கார் கொடுத்துறேன்னு சொன்னார் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்கிறத ரூமுக்கு வெளியில் நின்று அண்ணாமலை கேட்டுட்ருக்கிறாரு. முத்து சொல்கிறாரு, அப்பாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு பணம் தேவைப்பட்டப்ப அந்த ஃபைனான்ஷியரை பார்த்து பத்திரம் நான் அப்புறமா கொடுக்குறேன், பணத்தை மட்டும் கொடுனேன்னு கேட்டேன், அதுக்கு அந்த நாள் என்ன சொன்னார் தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு முத்து. அப்பா செத்து போயிட்டாருன்னா பணம் எனக்கு எப்படி கிடைக்கும்னு கேட்டார், இதை கேட்டுட்டு நான் சும்மாவாக இருக்க முடியும், அதனால தான் அவனை அடித்தேன் அப்படின்னு சொல்கிறாரு முத்து. மீனாவுக்கு இப்போ தான் உண்மை புரிய வருது. நீங்கள் அந்த ஆள் அடித்ததில் தப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. இனிமேலாவது என்னோட விஷயத்தில் நீ தலையிடாமல் இரு அப்படின்னு சொல்லிடுறாரு முத்து. முத்தும் இப்படி கார் துடைக்கிற வேலைக்கு போய் கஷ்டப்படுறதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு அண்ணாமலை. முத்துவோட ஃப்ரெண்டு செல்வத்தை கூப்பிட்டுட்டு முத்து கார் விற்று அந்த ஓனரை பார்த்து பேசுகிறதுக்காக போகிறாரு. இந்த கார்னா முத்துவுக்கு அவ்வளோ உயிர், ஒரு சின்ன கீரல் பட்டா கூட தாங்க மாட்டான் அப்படின்னு சொல்கிறாரு. என்னோட உயிரை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக தான் அவன் இந்த காரவே விற்றான் அப்படின்னு சொல்கிறாரு. அவனுக்கு இருந்த வாடகை காரும் போய் ரொம்ப கஷ்டப்படுறான் அப்படின்னு சொல்கிறாரு அண்ணாமலை. இந்த காரை முத்துவுக்கு திருப்பி கொடுத்துட முடியுமா அப்படின்னு கேட்குறாரு அண்ணாமலை. அந்த கார் ஓனர் சொல்கிறாரு, இந்த காரை திருப்பி கொடுக்குறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. இந்த காருக்கு நானும் செலவு பண்ணியிருக்கிறேன், அதனால் ஒரு 4.5 லட்சமாக கொடுத்துருங்க, நான் காரை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறாரு அண்ணாமலை. ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் விஜயா அப்படின்னு சொல்கிறாரு. விஜயா உடனே ரொம்ப சந்தோஷமாக ரவி விஷயமா பேசணுமா, ரவி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடலாமா அப்படின்னு கேட்குறாங்க. இதை கேட்ட உடனே அண்ணாமலை ரொம்ப டென்ஷனாகி கோபப்படுறாரு. ரவியை பற்றின பேச்சை எடுக்கக்கூடாது, அவன் தான் அவன் வாழ்க்கையை பார்த்துட்டு போயிட்டான்ல, அவனை தான் நம்ம வேணான்னு சொல்லியாச்சுல அப்படின்னு கோபப்படுறாரு. முத்து பாவம் வேலை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறான், முத்து என்னோட உயிரை காப்பாற்றுறதுக்காக தான் அந்த காரையே விற்றான் அப்படின்னு சொல்கிறாரு. வீட்டு பத்திரத்தை அடமானம் வச்சு அவனுக்கு காரை திருப்பி வாங்கி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்கிறாரு அண்ணாமலை. அதை கேட்ட உடனே எனக்கு இருக்கிறது இந்த ஒரே ஒரு வீடு தான் அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. மனோஜுக்காக வீடு அடமானம் வைக்கிறப்ப அதெல்லாம் உனக்கு தெரியலையா அப்படின்னு கரெக்டாக கேட்குறாரு அண்ணாமலை. நம்ம பையன் தானே அப்படின்னு சொல்கிறாரு. கஷ்டப்படுறத பார்த்தா உனக்கு கஷ்டமா இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ கூட விஜயா எனக்கும் கஷ்டமாக தாங்க இருக்குது அப்படின்னு கூட சொல்ல மாட்டேன்றாங்க. முத்தும் அப்படி தானே எப்பயாவது உருப்படியான காரியம் பண்ணியிருக்கிறானா அப்படின்னு திட்டுறாங்க. மீனா கூட எப்போ சண்டை போடுறான், எப்போ சேர்றானே தெரியலை, என்னைக்கு அவளை வேணான்னு சொல்ல போகிறான்னு தெரியலை அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பேசுகிற பேச்சுக்கு உயிர் இருக்குது, இந்த மாதிரிலாம் பேசாத அப்படின்னு கோபப்படுறாரு அண்ணாமலை. அண்ணாமலையுமே பேசி இப்போ விஜயாவை கன்வின்ஸ் பண்ணிடுறாரு. விஜயா சொல்கிறாங்க, நகையை அடமானம் வைக்கிறப்ப 6 லட்சம் ரூபாய்க்கு அடமானம் வச்சுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. ஆப்ரேஷன் செலவுக்கு என்னோட நகையும் தான் நான் கலட்டி கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. முத்து தான் வாங்கிட்டு போய் அடமானம் வச்சான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதையும் சேர்த்து திருப்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு அண்ணாமலை. விஜயாவுமே இப்போது அந்த பத்திரத்தை அடமானம் வைக்கிறதுக்கு சம்மதம் சொல்லிடுறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.